அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக விளங்கும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயில் பகுதியில் நேற்று மாலை பெய்த கனமழையால் மலைக்கோயில் படிக்கட்டுகள் நீர்வீழ்ச்சியை போன்ற காட்சியாக மாறி பக்தர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. கோடை விடுமுறை காலம் காரணமாக தமிழகம் முழுவதும் இருந்து தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பழனி நகரத்திற்கு வருகை தரும் நிலையில் நேற்று மாலை திடீரென வானிலை மாறி கடும் மழை பெய்தது. மாலை 5 மணி அளவில் தொடங்கிய இந்த மழை பலத்த காற்றுடன் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கொட்டி தீர்த்ததாக கூறப்படுகிறது. இதனால் நகரின் பல பகுதிகளில் நீர்ப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக திண்டுக்கல் சாலை, ரயில்வே பீட்டர் சாலை, அடிவாரம் மற்றும் கிரிவீதி பகுதிகளில் மழைநீர் வேகமாக ஓடி போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. சில இடங்களில் தற்காலிக நீர்த்தேக்கம் காணப்பட்டது. மலைக்கோயிலின் உச்சி பகுதியில் பெய்த மழைநீர் அனைத்தும் படிக்கட்டு வழியாக வேகமாக இறங்கியதால் படிப்பாதை முழுவதும் ஒரு இயற்கை அருவி போல காட்சியளித்தது. இந்த அபூர்வ காட்சி பக்தர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அந்த நேரத்தில் மலைக்கோயிலில் இருந்த பக்தர்கள் மழையையும் பொருட்படுத்தாமல் இந்த அரிய தருணத்தை தங்களது செல்போன்களில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இந்த வீடியோக்கள் இணையத்தில் வேகமாக வைரலாகி பலரும் இந்த நிகழ்வை வியப்புடன் பகிர்ந்து வருகின்றனர். சிலர் இதை இயற்கை அருளாட்சி என குறிப்பிடுகின்றனர். இதனிடையே மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். அதே நேரத்தில் பாதுகாப்பு காரணங்களுக்காக மலைப்பாதையில் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.